இங்கிலீஷ் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆப்போசிட்ல இருக்க பேசினா எனக்கு புரியுது. நான் இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தாலுமே என்னால அந்த கன்வர்சேஷனை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சப்டைட்டில்ஸை தெளிவா ரீட் பண்ணி என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் என்னால அவங்க கிட்ட ரிட்டர்ன் ஸ்பீக் பண்ண முடியல. சோ அதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்தெந்த பேரியர்ஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்குது, அதில் எப்படி நீங்க கிராஸ் ஓவர் பண்ணி வரலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் இங்க நான் ஷேர் பண்ண போறேன். மோஸ்ட்லி உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா, ப்ரோ என் கூட இருக்க எல்லாமே தமிழ் தான் பேசுறாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம இங்கிலீஷ்ல பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு ப்ரோ. என்னால அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைச்சாலுமே என்னால அவங்க கிட்ட பேச முடியல. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ அதை நான் எப்படி பிரேக் பண்ணா, என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல எனக்கு ஒரு மேம் இருந்தாங்க. எங்க ஸ்கூல் ஃபுல்லாவே தமிழ் தான் மோஸ்ட்லி பேசுவாங்க. அண்ட் அந்த ஒரே ஒரு இங்கிலீஷ் மேம் மட்டும் எப்பயுமே எந்த ஒரு ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு லேபர்ஸ்டா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துட்டையுமே இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு ஹேபிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் எந்த மேம்கிட்ட பேசினாலுமே எனக்கு அந்த தமிழ் தான் வந்துச்சே தவிர, எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மேம்கிட்ட பேசும்போது மட்டும்தான் நான் தமிழ்லேயே பேசினாலும் அவங்க எங்கிட்ட ஆப்போசிட்ல இங்கிலீஷ்ல பேசுறப்ப, நான் 2 வேர்டு இங்க தமிழ்ல பேசுறப்ப ஆப்போசிட்ல அவங்க பேசணும், நானும் திரும்ப இங்கிலீஷ்லேயே பேசுவேன். உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்களோ அதுதான் உங்களுக்கு டாமினண்டா அந்த இடத்துல இருக்கும். நீங்க இருக்க என்விரான்மெண்ட் தான் உங்களுக்கு பெரிய பேரியர். உங்களை சுத்தி இருக்க எல்லா பீப்புள்ஸுமே தமிழ்ல தான் பேசுறாங்க. அவங்க கிட்ட நீங்க இங்கிலீஷ்ல பேசினாலும் அவங்க உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நிஜமா சொல்றேன், உங்களால அந்த இடத்துல இருந்து அப்ஸ்கேலுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ உங்களோட என்விரான்மெண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணும். உங்களோட டீம்ஸோ, உங்க கொலீக்ஸோ, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ நீங்க அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணணும். உங்களோட இங்கிலீஷை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க இங்கிலீஷ்ல பேசணும் ட்ரை பண்றீங்க, பட் ஆப்போசிட்ல இருக்கவங்க ஃப்ளூயன்ட் தமிழ் மட்டுமே பேசினா உங்களுக்கும் ரிட்டர்ன் அவங்க கிட்ட தமிழ்ல தான் பேச வருமே தவிர உங்களால இங்கிலீஷை மூவா கொண்டு போக முடியாது. ஸோ சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கிராமர். ஸோ நான் பேசுறேன் ப்ரோ, ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பேசுறது எனக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்னோட கான்ஃபிடென்ட்டை ரொம்பவே டீக்ரேட் பண்ணிடுது. நீங்க கிராமர் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகிதான் ஆகும். நீங்க ஒரு லாங்குவேஜ் மூலியமா உங்களோட தாட்ஸை ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு கன்வே பண்றீங்க. ஸோ அந்த லாங்குவேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரியணும். ஸோ இப்போ நானுமே வந்து திடீர்னு உட்காந்து பிரெஞ்சுலயோ சைனீஸ்லயோ பேசினா உங்களுக்கு பிரெஞ்சு சைனீஸ் தெரிஞ்சா உங்களுக்கு புரியும், பட் தெரியாட்டி. ஸோ அதே மாதிரி தான் நீங்க பேசுற இங்கிலீஷ் அவங்களுக்கு மீனிங் ஃபுல்லா இருக்கணும். ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வேர்ட்ஸையும் சும்மா கசன்னு போட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஹியர் மட்டும் தான் பண்ண போறாங்க. ஸோ நீங்க என்ன ஒரு தாட்டை ஷேர் பண்ணிக்கிறது அவங்களுக்கு 100% கன்வே ஆகியிருக்காது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, கார்ட்டூன்ஸ். ஸோ என்னடா குழந்தைங்க இந்த மாதிரி சொல்றேன்னா, கிட்ஸுக்கு பார்க்குற கார்ட்டூன் சேனல்ஸ் தான் ரொம்பவே பேசிக்கான கிராமர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு மூவிஸ்ல கூட கிடைக்காது, வெப் சீரிஸ்ல கூட கிடைக்காது, மற்றபடி வேற ஏதாவது பாட்காஸ்ட் யூடியூப்ஸ்ல மோஸ்ட்லி அந்த அளவுக்கு அந்த கிளியரா இருக்காது. ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா, ஏன்னா குழந்தைங்களுக்கு பேசிக்ல இருந்து ஸ்ட்ராங்கா புரிய வைக்கணும் தான் ரொம்பவே சின்ன வேர்ட்ஸா ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கிராமரை ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க கார்ட்டூன்ஸ்ல. ஸோ அதை நீங்க இன்டேக் பண்ணிக்கிறப்ப உங்களுக்கு கிராமர் ரொம்பவே தெளிவா புரியும். ஸோ கார்ட்டூன்ஸை மோஸ்ட்லி பாருங்க. கிட்ஸோட கார்ட்டூன் சேனல்ஸ், கிட்ஸோட அந்த கார்ட்டூன் வீடியோஸ்லாம் நீங்க யூடியூப்ஸ்ல மோஸ்ட்லி இருக்குது. ஸோ அதே நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த கார்ட்டூன் வீடியோஸ்ல நீங்க பாக்குறப்ப பேசிக் கிராமர், பேசிக் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கிளியர் கட்டா புரிஞ்சிடும். ஸோ அந்த பேசிக் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால கான்வர்சேஷன்ங்கிறது மற்றவங்க கிட்ட ஈஸியா பில்ட் பண்ண முடியும். அந்த தேர்ட் ஒன் இஸ் ட்ரை. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம இதுல ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய விஷயம் கான்ஃபிடன்ஸ். உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு ஸ்கில் இல்லைன்னு சொல்லல, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வரல. உங்களால அந்த இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, உங்களுக்கு மீனிங்கை கன்வே பண்ண முடியுது, பட் அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட கன்வர்சேஷனா பில்ட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல இங்கிலீஷை தவிர உங்களுக்கு என்ன ஒரு லேக் ஆஃப் இருக்குன்னா கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை தயவு செஞ்சு பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க செல்ஃபா மோட்டிவேட் ஆனா மட்டுமே தான் உங்களோட ரிசல்ட்ஸுங்கிறது நல்லா இருக்கும். தைரியமா போய் பேசுங்க. உங்களுக்கு என்ன உள்ள இருக்குதோ அந்த மேட்டரை டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு 4 minutes வந்திருக்கலாம், ஆனா இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு 10 minutes மேல ஆச்சு. அப்ப 6 minutes என்ன இருக்கும்? மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் எடிட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு பெட்டரான வீடியோ நான் இங்க டெலிவர் பண்றேன். ஸோ நானுமே ஃபுல்லா கரெக்ட் இல்லையே, இப்போ நான் யோசிச்சிருக்கலாம், இல்லை எனக்கு நான் தப்பா இடையில பேசிடுவேன், ஸோ அதெல்லாம் கட் பண்ணணும், வேணாம், நான் இந்த வீடியோ எடுக்காம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். எடுக்காம வந்தா யாருக்கு லாஸ்? எனக்கு தான் லாஸ். நான் டெய்லி ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறது எல்லாம் போட முடியாம போயிடும். ஸோ எனக்கு நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். எனக்கான கோட்ஸ் இதெல்லாம்: டூ வாட் யூ லவ், ஆப்டிமிசம் அண்ட் டூ இட் நவ், சம்டைம்ஸ் லேட்டர், நெவர் பிகம். எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணி என்னோட மோட்டிவேஷனை நான் என் கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு என்ன நானே டெய்லி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களை நீங்களே க்ரூம் பண்ணிக்கணும். நீங்க டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணணும்.
அதை டெலிவர் பண்றதுக்காக. இவ்வளவுதான் சொல்றீங்க ப்ரோ. எனக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருந்தா நான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன். எனக்கு அந்த ஷெட்யூலுங்கிறது இல்லை. ஸோ இங்கிலீஷ்ல எனக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுத்து நான் டே டு டே பண்ணணும்னு எனக்கு யாராச்சும் சொன்னாங்கன்னா நான் அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி எனக்கு இனிமேல் பெட்டரா டெலிவர் பண்ண முடியும் இங்கிலீஷ் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 6 வீக்ஸ்ல எப்படி நீங்க இங்கிலீஷ்ல ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஐடியா இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ டூ செக் இட் அவுட் அண்ட் டூ வாட் யூ லவ். பாய் ஃப்ரம் நவீன். மீட் யூ ஆன் another video.